ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. உங்கள் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாவதாக. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் மற்றும் ஹிந்து மதம் என்ற இரண்டாம் பாகமான இன்று நாம் ஒப்பிடப் போகும் தலைப்பு இறை கோட்பாடு. ஹிந்து மதத்தின் கடவுள் கோட்பாட்டை முதலில் பார்ப்போம். ஒரு சாமானிய ஹிந்துவிடம் நீங்கள் எத்தனை கடவுள்களை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் சிலர் 3 என்றும், சிலர் 10 என்றும், சிலர் 1000 என்றும் இன்னும் சொல்லிக்கொண்டே போவார்கள். இதே கேள்வியை ஹிந்து மதத்தை நன்கு அறிந்தவரிடம் கேட்டால் ஹிந்துக்கள் ஒரே கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்பார். ஒரு சாமானிய ஹிந்து எல்லாம் கடவுள் என்ற தத்துவத்தில் நம்பிக்கை வைக்கிறான். அதாவது மாடு, பாம்பு, மரம் இவை அனைத்தையும் கடவுள் என்கிறான். ஆனால் முஸ்லிமான நாங்களோ இவை அனைத்தும் கடவுளுடையது என்கிறோம். இதுவே சாமானிய ஹிந்துவுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசமாகும். ஆங்கிலத்தில் அவர்கள் அனைத்தையும் காட்ஸ் என்கின்றனர், அதாவது கடவுள்கள் என்று கூறுகின்றனர். ஆனால் நாங்களோ காட்ஸ் என்று அப்பாஸ்ட்ரஃபிஎஸ் சேர்த்து கூறுகிறோம். இவற்றை புரிந்து கொண்டாலே முஸ்லிம்களும் ஹிந்துக்களும் கடவுள் கோட்பாட்டில் ஒன்றுபட்டு விடுவார்கள். இதற்காகத்தான் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையேயான ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் அழைக்கின்றோம். அதில் முதல் நிபந்தனை அல்லா நஅபுத இல்லல்லாஹ், இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். எனவே கடவுள் பற்றி ஹிந்து மத வேதங்கள் என்ன கூறுகின்றது என்று பார்ப்போம். ஹிந்து மத வேதங்களில் புனித வேதமான சந்தோகி உபனிஷத்தில் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1 கூறுகிறது, இக்கம் இவதித்யம், கடவுள் ஒன்றே அன்றி வேறில்லை, இறைவன் ஒருவன்தான், இரண்டாவது அல்ல. மேலும் ஸ்வேதஸ்வதர உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் 6 வசனம் 9, அவனுக்கு மேல் வேறு கடவுள் இல்லை, அவனுக்கு எஜமானும் இல்லை, எல்லாம் வல்ல இறைவனுக்கு பெற்றோர் இல்லை. மேலும் ஸ்வேதஸ்வதர உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் 4 வசனம் 19, நா தஸ்ய பிரதிம அஸ்தி, அவனை போன்று யாரும் இல்லை. மேலும் ஸ்வேதஸ்வதர உபனிஷத்தில் அத்தியாயம் 4 வசனம் 20 கூறுகிறது, எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவமில்லை, அவனை யாரும் கண்களால் காண முடியாது. ஹிந்து மத வேதங்களில் மிகவும் பிரபல வேதமான பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் 7 வசனம் 20, உலக ஆசாபாசத்தின் காரணத்தினால் அறிவாளிகள் படைப்பினங்களை கடவுளாக வணங்குகின்றனர். ஹிந்து மதத்தில் மிகவும் புனிதமானவை வேதங்கள். அதில் யஜுர்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் 32 வசனம் 3, எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவமில்லை. அதே போன்று யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 40 வசனம் 8 கூறுகிறது, எல்லாம் வல்ல இறைவன் தூய்மையானவன். மேலும் யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 40 வசனம் 9 கூறுகிறது, இயற்கையை வணங்குபவர்கள் இருளுக்குள் பிரவேசிக்கின்றனர். மேலும் அது கூறுகிறது, படைக்கப்பட்டவற்றை வணங்குபவர்கள் ஆழமான இருளில் மூழ்குகின்றனர். அதர்வன வேதத்தில் புத்தகம் 2 பகுதி 58 மந்திரம் 3 கூறுகிறது, இறைவனானவன் வல்லமை மிக்கவன். வேதங்களில் புனிதமான ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது புத்தகம் 1 வேதவரி 164 மந்திரம் 5, உண்மை ஒன்றே, இறைவன் ஒருவனே, ஆனால் ஞானிகள் அவனை பல பெயர்களை கொண்டு அழைக்கின்றனர். இதே செய்தி மீண்டும் ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 114 மந்திரம் 5 குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிக்வேதத்தில் மட்டும் புத்தகம் 2 வேதவரி 1 எல்லாம் வல்ல இறைவனுக்கு 33ற்கும் குறையாத பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளது. ரிக்வேதத்தில் புத்தகம் 2 வேதவரி 1 இறைவனுக்கு பிரம்மா என்ற பெயர் கூறப்பட்டுள்ளது. இதற்கு அரபியில் ஹாலிக் என்றும் தமிழில் படைப்பாளன் என்றும் பொருள். இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டால், முஸ்லிமான எங்களுக்கு பிரச்சனை பிரம்மா என்பதில் அல்ல. அவர்கள் பிரம்மாவிற்கு 4 தலைகளும் ஒரு தலையிலும் கிரீடம் உள்ளது என்று கூறுவதில்தான். ஏனெனில் ஹிந்து மத வேதமான ஸ்வேதஸ்வதர உபனிஷம் கூறியது எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவம் கிடையாது என்று. அதே போன்று ரிக்வேதம்
புத்தகம் 2 பகுதி 1 மந்திரம் 3 இறைவனுக்கு விஷ்ணு என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஷ்ணு என்ற பெயர் அரபியில் ரப் என்றும் தமிழில் காப்பாற்றுபவன் என்றும் பொருள் தரும். இதிலும் பிரச்சனையா என்று கேட்டால், முஸ்லிமான எங்களுக்கு பிரச்சனை விஷ்ணு என்பதில் அல்ல, ஆனால் விஷ்ணு பாம்பின் படுக்கையில் படுத்துக்கொண்டு கடலில் வலம் வருபவர் என்பதிலும், வானத்தில் கருட பறவையின் மீது பறப்பவர் என்பதிலும், அவர் தன் வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கையும் கொண்டிருப்பவர் என்பதில்தான். ஏனெனில் யஜுர்வேதம் கூறியது அத்தியாயம் 32 வசனம் 3, எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவமில்லை. மேலும் ரிக்வேதத்தில் புத்தகம் 8 வேதவரி 1 மந்திரம் 1 கூறுகிறது, எல்லா புகழும் இறைவனுக்கே, அவரை மட்டும் வணங்குங்கள். ஹிந்து மதத்தின் பிரம்மசூத்திரம் கூறுகிறது, இறைவன் ஒருவன்தான், இரண்டாவது கிடையாது. இப்பொழுது இஸ்லாத்தின் கடவுள் கோட்பாட்டை காண்போம். இஸ்லாத்தின் கடவுள் கோட்பாட்டை ஒரே அத்தியாயத்தை கொண்டு 4 வசனங்களில் புரிந்து கொள்ளலாம். அது சூரா இஹ்லாஸ். கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. கடவுள் என்று கூறப்படும் ஒருவர் இந்த 4 வரியிலும் தேர்ச்சி பெற்றால் அவரை கடவுள் என்று கூறுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சூரா இஹ்லாஸிலும் ஹிந்து மத கடவுள் கோட்பாட்டிலும் தேர்ச்சி பெற்றால் அவர் உண்மையான கடவுள், இல்லையெனில் அவர் கடவுள் கிடையாது. எனவே இறைவனை வணங்குங்கள். இறைவன் படைத்தவற்றை அல்ல. அறிவுடையோர் சிந்திக்கட்டும். இதன் அடுத்த பாகத்திற்காக காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إني